ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வெல்கம் டு கவின் ஒய்டி சேனல். சாரி கொஞ்சம் டிப்ரெஷன். வெல்கம் டு கவின் கேமிங் ஒய்டி சேனல். அது கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிடுது அடிக்கடி. இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு வந்து ரூம் மேட்ச் கூப்பிட்டு வந்து ஆடுறாங்க. டேய் நீ அடிச்சிருவாடா. யாரு சொன்னீங்க? அடிச்சிட மாட்டில்ல, உன்னை நம்பி தானே ஃப்ரெண்டு பிடிக்கிறேன். இப்பெல்லாம் ஃப்ரெண்டெல்லாம் பிடிக்க மாட்டானே. எனக்கு தலைக்கிழிக்கு குறி வைக்கிறியாடா? நான் குறி வைக்கிட்டா? காய்ஸ், இவன் அடிச்சிருவான்னு பயமா வேற இருக்கு. நான் இப்பெல்லாம் ஃப்ரெண்டு யாரும் பிடிக்க மாட்டான். என்ன மட்டும் வா, சண்டைக்கு வா. அடிக்கிட்டா? துரோகம். இன்னைக்கு நான் அடி பண்ணு. ஃப்ரெண்டுங்கிற வார்த்தையே இல்லை. நீ என்னதான் ஃப்ரெண்டு? கிட்ட போக மாட்டேங்குது. என்ன காய் போக மாட்டேங்குது. நீ எங்க பிடிச்சி அடிப்ப, அதனால நான் உன்னை இன்னும் வந்துட்டான். நீ இப்போதான் குறி வச்ச நடிப்ப நிட்டு ஆச்சு. சரிவா, இந்த மேட்ச் ரொம்ப லாங்கா போட்டு பயந்துட்டேன். சாரிப்பா. எடுக்கணும் முக்கியம். நம்ம வந்து அழுத்தக்கூடாது. டபுள்ல இப்படி ஒரு புல்லட் அடிச்சு ரீலோட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு புல்லட் அடிச்சு விட்டுறணும். நான் ரீலோடு பண்ணி பழகிட்டேன். நீங்கள்லாம் ஒரு புல்லட் அடிச்சுட்டு விட்டுருங்க, நான் ரீலோடு பண்ணிடுங்க. அதான் அப்படி அழுத்தக்கூடாது. அழுத்துனீங்கன்னா ஈஸியாக செட்டு விழுவோம். அப்புறம் நீங்கள் அழுத்துறீங்கன்னு நீங்கள் எங்கே யாரோட ஒரு மேட்ச் வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு மேட்ச் ஆடி காமிக்கிறேன். என்ன இது? ஏய், நான் என்ன அழுத்துற? என்ன அவனுக்கு எப்படி விழ மாட்டேங்குது, தலைக்கு ஏற மாட்டேங்குது. என்னடா போடா, வெளில போடா பச்சை பாட்டு.
காய்ச்சி இந்த மாதிரி யாரும் அழுத்தக்கூடாது. இந்த மாதிரி அன்னைக்கு அழுத்தக்கூடாது காய்ஸ். பாட்டு ஆட்டம் அழுத்தி விட்டு எடுத்துருவாங்க. ஹெட்ஷாட்டு கண்டி அழுத்தலாம். இந்த வருங்க இந்த மாதிரி அன்னைக்கு அழுத்தக்கூடாது. இருங்க வெளில போய் என்ன வாய் பேசுறேன்னு பார்ப்போம். காய்ஸ் அவன் வர மாட்டேங்கிறான், ஒளிஞ்சிட்டு அடிக்கிறான். காய்ஸ் இப்பதான் வீட்டு என்ன காய்ஸ் உங்களால் போட்டுருவான். அவனுக்கு டிப்ரெஷன் ஆயிட்டோ. டிப்ரெஷன் பையா யோ இரியா யோ. இப்பெல்லாம் ரூம் மேட்ச்ல யோ ஏய் யோ இரியா பாட்டா நீ. ஏய் ஏய் இருடா. ஒரே ஒரு அடி மட்டும் அடிக்கிறேன்டா. தலையை மட்டும் நம்ம ப்ளாக் போடாத. ஐயோ இன்னைக்கு நம்ம ப்ளாக் போட்டு தான் வரணும் சொல்லுவேன். அதுக்கு போடுவேன் ப்ளாக்லாம் அப்படி அடிச்சுட்டு நீ அடிக்காமல போட்டுட்டு இருக்க. சாரிடப்பா. ப்ளாக்லாம் அப்படி அடிச்சுட்டு இப்படி வந்து அடிச்சுட்டு இப்படி போ. சாரி அடிச்சுட்டு இப்படி போனோம். அவன் ஃப்ரெண்டு வாசே இல்லை. அவன் ஃப்ரெண்டு பிடிச்சா யாரும் நம்பாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பிடிச்சா இப்போ உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து இருந்து அடித்தானா நம்புங்க. அப்போ அவங்க வீட்டில் அப்படி இங்கே வேற எங்கேயாவது உட்காந்து இருந்து அடித்தான்னா நம்பாதீங்க. இப்போ வந்து கண்ணை கையில் வச்சுருக்கான்னா இப்போ வந்து கண்ணு நின்றுக்கிட்டு அவங்க கையில் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் நம்புங்க. கண்ணு ஏதாவது கையில் வச்சுருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் போகும்போது ஒரே அடியாக அடிச்சுப்பா. சொல்கிறேன் அவன் நிற்கிறானா இப்போ அடிப்பான் பாருங்க. சொன்னேன்ன இதே மாதிரி யாரையும் நம்ப கூடாது. துரோகம் பண்ணிட்டே இதுக்குன்னா நீ என்னதான் ஃப்ரெண்டு பிடிச்சாரு நான் விட மாட்டேன். இந்த பாருங்க துரோகம் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இதே மாதிரி நீ யார் ஃப்ரெண்டு பிடிச்சா நீங்கள் நம்பவே கூடாது. அதான் அடி விழுவோம். யார் அது ஃபோன் அடிக்கிறதே கால் வேற. இந்த பாருங்க அழுத்துப்படி ஈடா அழுத்தாரடே. சும்மா சூறு ஆயிடுவ நீ. எனக்கு டபுள் கார்ல மட்டும்தான் அடிக்க வரும். அவன் ஃப்ரெண்டை கூட என்ன நாடகம் கிடையாது. ரீமேட்ச் வரியா? ஏய் மண்டை போ மூட்டு போ. பாய் காய்ஸ், நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்படிக்கு விடைபடுறது உங்க கவின் கேமிங் ஒய்டி. பாய் பாய், பார்க்கலாம். காய்ஸ் இன்னொன்று சொல்லணும் உங்கள்கிட்ட.